3, 2, 1, go. அன்னையர்களை போற்றுதல் என்பது நம் முதல் கடமை. எனவே முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை தொடங்கலாம். டாக்டர் காந்திமதிநாதன் சார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு எம்.ஜி. சிவசுப்பிரமணியன் சார், பினான்ஸ் அட்வைசர், காந்தி கிராம ட்ரஸ்ட் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு டாக்டர் ஜெயச்சந்திரன் சார் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ஜெயச்சந்திரன் சார் அவர்களுக்கு எங்களது அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு சங்கர் சார், ஹச்ஆர், காந்தி கிராமம் ட்ரஸ்ட் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க டாக்டர் நாகராஜ் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன்.
எதுவுமே கவலை இல்லாமல். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்கும். நம்ம சும்மா பெரிய கனவு காண்றோம் அப்படின்னு கனவு காணலாம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நமக்கு அது தெரியும். ஸோ அதனால இங்க இருக்க எல்லாருமே ஏன் இந்த டான்ஸ் பாட்டு இதெல்லாம் சூப்பர். நல்ல கிளாப் பண்ணலாம். யூஸ் பண்ணணும், வேகமா யூஸ் பண்ணணும். இது பக்கம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கு. எவ்வளோ ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கேன், டான்ஸ்லாம் ஆடிருக்கேன். அதே இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அதுவும் மேம் கூட ஆடுறது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்களுடைய அந்த சோகம் எல்லாத்தையும் எப்படி ஆட போகிறோமோ அப்படின்ட்டுலாம் வந்தோம். அந்த எல்லாத்தையும் உடச்சிட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கும் மேம் கூட ஆடக்கூட. தேங்க்யூ. வேர்டில் சொல்லணும்னா அவங்க தான் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. அவ்வளோதான். எங்கள் சார் ரொம்பவே பொறாமையாக இருக்கும்போது பார்த்தவனையும் சார் சச் அ ஸ்வீட் பர்சன். சார் மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு சார் நடந்து போகிறப்ப எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஒன்று இந்த நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டிஸ் இருக்காங்க. இந்த ஒரு கலையரங்கம் ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. இதில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் டிஸ்பிளே ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வரக்கூடிய தலைமுறைகள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய பணிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. நன்றி. சுத்தமாக காது கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே வளர்ச்சிக்காகவும் பேஷண்ட்காகவும் நம்ம போய் நின்றோம் அப்படின்னா இம்மீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் செய்யணுமோ செய்வாங்க. சும்மா நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பேனர் இப்படி இருக்குது, மேம் சொன்னாங்க இது அவங்க மைண்டில் போய் இது இம்ப்ரெஸ் ஆகிருக்கு பாருங்க. இந்த வளர்ச்சியை தான் இந்த சிம்பிள் சொல்லுது அப்படின்னு. ஹாப்பியாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்கணும், ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு. நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் சாருக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அவரை ஹாப்பியாக வச்சுருக்கணும்னா நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் அவரை ஹாப்பியாக வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். செகண்ட் திங், நம்ம ஹெச்ஆர் சார் சொன்னாங்க ஒரு ஈக்குவலாக இருக்கணும் எல்லாமே, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ இங்கே அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் டான்ஸில். அட்லீஸ்ட் அப்புறமேட்டு ஒர்க்கில் ப்ரூவ் பண்ணிடுவோம் சார். இப்போதைக்கு டான்ஸில் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் 20-30 இப்போ நிறைய பேர் இப்போ இவங்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கவங்க நல்லாயிருக்கும். நம்மளாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் பார்த்தது செஞ்சது. மேம் சொன்னது மாதிரி அந்த வைப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்த வைப் அப்படி லேஸாக வெளியில் கொண்டு வர்றது மாதிரியான ப்ரோக்ராமாக இருந்துச்சு. அது நல்லது. இது கடைசி சிஸ்டர் சொன்னாங்க சார் நல்லா இதாக இருப்பாங்க, ஆனால் கோவமானா இதாகிடுவாங்கன்ட்டு. நிச்சயமாக சார் அந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் கொண்டு போக மாட்டோங்க. நாங்கள் சாரை கூலாகவே வச்சுக்குவோம். நிச்சயமாக சாருக்கு அந்த இதே வராதுன்னு சொல்லி சார்கிட்டையும் உறுதி கொடுக்குறோம். உங்கள்கிட்டையும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். மேம் இந்த அளவுக்கு ஆர்வம் இருக்காங்க. இதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. தேங்க்யூ மேம். இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த கையில் 2 நரம்புகளை வெட்டி எடுத்திருக்காங்க. நரம்புகளை தான் வெட்டி எடுத்தார்கள், நம்பிக்கையை வெட்டி எடுக்கவில்லை. நம்பிக்கையை பகிர்வதற்காகவும் நான் காலையில் ஒரு 11 மணிக்கு பார்ப்பேன். நான் சாயங்காலம் 6 மணிக்கு போகிறவர் 9 மணிக்கு எடுத்து செய்வேன். இங்கே வேலை பார்க்க வந்தவங்க சொன்னாங்க, குறிப்பாக ஒரு சதீஷ் ஒரு பையனை சொல்லி சொன்னாங்க, அந்த பையன் சார் கூப்பிடவே இல்லை சார், காலையிலேருந்து நைட்டு வரை எங்களுக்கு பண்ணியிருக்காரு. உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. உங்களுடைய ஒரு டீம் ஒர்க்கில் தான் நமக்கு ஆடிட்டோரியத்தை நம்ம உருவாக்கியோட நோக்கம் என்னென்னக்கு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும், நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எனக்கு சந்தோஷமாக இருந்தீங்களா? அவ்வளோ தெரியல எனக்கு. இந்த சந்தோஷம் என்றைக்குமே தொடரணும். நம்ம சிம்பு சார் பேசும்போது சொன்னாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், பேசுறது சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு நான் நன்றியை தெரிவித்து வருவேன். அதுக்கு சிறப்புரையாற்றிய சங்கர் சார் 3 பாயிண்ட் சொன்னாங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். காந்தி கிராமம்னு ஒரு இடத்த அம்மா கண்டுபிடிச்சாங்க. காந்தி கிராமம் 1947 ஆரம்பிச்சு 77 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்ம நிறுவனம் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா டீம் ஒர்க், எல்லாரும் சேர்ந்து இணைந்து நடத்துறதுனால தான் இது. இப்போ மற்ற நிறுவனங்கள் எல்லாமே அவங்க அப்பா மகன் பேரன் அப்படின்னு வருவாங்க. இந்த நிறுவனம் மட்டும் ஒரு பொது ஸ்தாபனம். சவுந்தரமாக்கு அப்புறம் வத்துநாபன் அப்படின்னு ஒரு கண்ணா இருந்தாரு. அவரு மேனேஜிங் ட்ரஸ்டியா இருந்தாரு.
அவங்க ஃபேமிலியில் யாருமே வரல. அதுக்கடுத்து நம்ம கௌசல்யாமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை அவங்க அங்கிருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம காந்தி கிராம கஸ்தூரியா மருத்துவமனை இந்த அளவுக்கு உருவாக்குனது அவங்களோட பெரிய சாதனை. அவங்க திருமணமே கல்யாணம் பண்ணிக்காம ஒரு 45 ஆண்டுகள் தொடர்ந்து நமது மருத்துவமனையிலேயே நைட்டு 11 மணி ஆனாலும் மெட்டர்னிட்டி வார்டுல போய் ஏதாவது டெலிவரி வந்திருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க குவார்டர்ஸ்லயே இருந்து அவங்களோட எண்ணங்கள் நிறைவேற்றுறதுக்காக சார் சொன்னாரு 350 பெட்டோட நம்ம 100 ஃபேமிலி பிளானிங் 100 பெட்டுக்கு தனியாக வச்சிருந்தோம். மீதி பூரா நம்ம ஒவ்வொரு வார்டு மெயினாக டெலிவரி நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணியிருக்கிற இடம் 1976, 77, 78களில் நேஷனல் அவார்டுலாம் ஃபேமிலி பிளானிங்கில் வாங்கின மருத்துவமனை தான். இப்போ வந்து நமக்கு நிறைய இடங்கள்ல மெட்டர்னிட்டி இதில் இருக்கனால நமக்கு குறைந்தாலும் இப்போ வந்து நமது டைரக்டர் அம்மா அவர்கள் சோபனா ராமச்சந்திரன் அவர்கள் வந்து காந்தி மெஞ்சிநாதன் சாரை செலக்ட் பண்ணி நம்ம அந்த மெட்டர்னல் சைல்டு ஹெல்த்லேயே எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவரை கூட்டு வந்திருக்காங்க. நமக்கு ஒரு தந்தையார் கிடைத்திருக்கிறார். அவரை கட்டாயம் அவர் வந்து நல்லா செய்வார், நல்லா வந்து நமக்கு ஒரு சேவை செய்வாங்க. அவருக்கு வந்து மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரகோஷத்தோட நன்றியை சொல்லுவோம்.